வணக்கம் மக்களே. தீவிர அரசியலில் மருமகன் யார்? தமிழக அரசியலில் மருமகன் அந்தஸ்தில் இருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய மகளை திருமணம் செய்த திரு சபரீசன் அவர்கள் தான். அவர் தீவிர அரசியலில் ஈடுபட போகிறார் அப்படிங்கிற செய்தியில் வந்திருக்கு. அதற்கு முன் உதாரணமாக அவர் இந்த அரசியல் மேடைகளில் தற்போது அமர துவங்கிவிட்டார். அதுவும் குறிப்பாக இந்த நெய்வேலி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் நடந்த இந்த திமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டங்களில் மருமகன் சபரீசன் அமர துவங்கிவிட்டார். இதுவரைக்கும் சபரீசன் பார்த்திங்கன்னா ஒரு திரைமறைவில் இயங்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார். அதாவது டைரக்ட் பாலிடிக்ஸில் அவர் இன்டர்ஃபியர் ஆனதே கிடையாது. அவரை போய் ரகசியமாக சந்திப்பார்கள், அவருடைய இல்லத்தில் சந்திப்பார்கள், சில பல இடங்களில் சந்தித்து இந்த அரசியல் முக்கியஸ்தர்கள் பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக, முதல்வருடன் ஒரு தனி செல்வாக்கு பெற்ற நபராக இருந்தவர் தான் இந்த சபரீசன் அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா இப்போ நேரடி அரசியலில், அதுவும் குறிப்பாக டெல்லி அரசியலில் ஈடுபட தயாராக இருப்பதாக செய்திகள் வருது. ஏற்கனவே தான் அக்கா கனிமொழி இருக்கிறாங்களே, அவங்க நல்லபடியாக தானே செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் சபரீசனை இறக்கணும்? அப்போது கனிமொழிக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்காரா? ஏன் கனிமொழி தான் நல்ல அளவு பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக தொண்டர்கள் மத்தியில் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சபரீசன் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த ஆரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர், இந்த முன்னீர் பள்ளம் ஆரைக்குளம் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் சபரீசன் அவர்கள். முதல்வர் M.K. ஸ்டாலின் அவருடைய மகளை திருமணம் செய்தவர். நன்கு படித்த ஒரு நபர், நன்கு ஒரு அரசியல் நாகரிகத்தை நன்கு தெரிந்த நபர் தான் சபரீசன். இவர் பார்த்திங்கன்னா அரசியலில், அதுவும் திமுக அரசியலில் ஒரு காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்த நபர். இவர் பார்த்திங்கன்னா திரைமறைவு பின்னணியில் சில பல முக்கிய அரசியல் காய்களை எப்படி நகர்த்துவது, அதற்கு எப்படி செய்யணும் அப்படின்லாம் திட்டம் போட்டவர். அதற்காக பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர். அதன் மூலமாக திமுகவுக்கு சாதகமாக எந்தெந்த தொகுதிகள்லாம் இருக்குது, திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் யார், சிட்டிங் MP MLAக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, மந்திரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு சர்வே எடுத்து தமிழக முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான் சபரீசன் அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் நேரடியாக அரசியலில் ஈடுபட போகிறார். அதுவும் குறிப்பாக டெல்லி அரசியலில் ஈடுபட போகிறார் அப்படின்னு செய்திகள் வருது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் இருக்கார். அதுவும் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அவர் பல்வேறு விதமாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார். இது இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே அவர் ஈடுபட்டார். இதை நம்ம பல்வேறு வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த வள்ளியூர், ராதாபுரம் பகுதிகளில் அடிக்கடி அவரை பார்க்கலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் இதுவரைக்கும் எந்த உடைய திமுகவுடைய பிரச்சார மேடைகளில் அமர்ந்ததில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் இந்த நாமக்கல்லில் நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களையும், நெய்வேலியில் நடந்த இந்த திமுகவுடைய பிரச்சார பொதுக்கூட்டங்களில் முதல்வருக்கு பின்னாடி அமர்ந்திருந்தார். இது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அனதர் நெப்போட்டிசம் இன் DMK அப்படிங்கிற லெவலெலாம் பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை தான் நம்ம விவாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ ஏற்கனவே டெல்லியில் கனிமொழி இருக்கிறாங்க, MP-யாக இருக்கிறாங்க, லோக்சபா MP, தூத்துக்குடியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நல்லா தானே போயிட்டுருக்காங்க. ஏன் சபரீசனை உள்ளே இறக்கணும் அப்படின்னா, கள நிலவரங்கள், அதாவது திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த உறவு லைசனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறவு மேம்படலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இணைந்து எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணலை. அவங்க நினைத்தால் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு தேதி சரியில்லை, முதல்வருடைய பிரச்சார பயணம் மேற்கூட்டியே திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லி RS பாரதி அறிக்கையெல்லாம் விட்டார், திமுகவுடைய அமைப்பு செயலாளர். பட் அதெல்லாம் நிதர்சனம் கிடையாது. தொகுதி பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு எதிர்பார்ப்பை, காங்கிரஸுடைய எதிர்பார்ப்பை திமுக பூர்த்தி செய்யலை. அது ராகுலுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். மேலும் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல. மேலும் ராகுலுடைய முதன்மையான தேர்வாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா. ஸோ மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து தான் திமுக கூட்டணியில் ராகுல் வந்தார். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான்.
தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு யூ டர்ன் எடுக்கும். நம்ம திரும்ப அதை பதிவு பண்ணுறோம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த திமுக காங்கிரஸுடைய உறவு முறிவதற்கு காரணம் கனிமொழி தான் அப்படின்னு திமுக தலைமை நம்புது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அந்த திமுக காங்கிரஸ் தலைமையை தேவையான அளவுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தலை, அவங்கள கூல் பண்ணலை, அந்த அளவுக்கு அந்த உறவை தொடரலை. ஏன்னா அடிக்கடி போய் பார்க்கணும் இல்லையா, கூட்டணி கட்சி தலைவரை போய் பார்க்கணும். சோனியா இடையில அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்க நேரில் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். அவங்களுக்கு சில தமிழகத்தில் சில தேவைகள் இருக்கும், அரசியல் தேவைகள் இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுதான் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது. தேர்தலில் மட்டும் கூட்டணி வச்சுட்டு போட்டி போடுறதுங்களே, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படிங்கிறத திமுக தலைமை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அதற்காக இன்னொரு ஆளை அங்கே போட்டால் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேர்வாக இருக்குது. ஸோ சபரீசன் விரைவில் அங்கே ஒரு ராஜ்யசபா எம்பியாக அமர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எது. ஏனென்றால் 2028 மீண்டும் அங்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகுது திமுகவில். ஸோ அந்த இடத்துல சபரீசன் அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, தேர்வாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முந்தைய அளவில் இல்லை, அது உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது உடைந்த ஒரு கண்ணாடியாக மாறிட்டு ஒட்டு போட்டு இந்த இதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 28 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சிக்கல். 8 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வேளச்சேரி தொகுதியிலாம் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கள நிலவரம். ஆனால் விகடன் சர்வேல என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கள நிலவரங்கள் வேறு மாதிரி இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய சர்வே முடிவுகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கணிக்க முடியாத லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு விடாக்கண்டம் கதையாக போயிட்டுருக்கு. திமுக அரசு ஏறி அடித்து வர்றாங்க, ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்னு. திமுக தோற்றால் என்னவாகும்? 2026 தேர்தலில் திமுக தோற்று ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் திமுக. அது என்ன சரிவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். திமுக தோற்றா அந்த கட்சியுடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத போடுறேன். ஸோ நம்முடைய கணக்கு என்ன அப்படின்னா, கனிமொழிக்கு போட்டியாக கண்டிப்பாக டெல்லி அரசியலில் சபரீசன் இறக்கப்படுகிறார். அவர் 2028 அங்கே கண்டிப்பாக எம்பியாக ராஜ்யசபாவில் நுழைய போகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.